நாளைக்கு முன்னாடி பூமி இந்த 24 மணி நேரத்தில் ஒரு நாளை முடிக்கிறதுக்கு எத்தனை கோடி வருடங்கள் எடுத்துக்கிச்சுன்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். ஒரு முடிவில் சொல்லியிருந்தோம் பூமியில் முதல்ல ஆக்சிஜன் எப்போ உருவாச்சுன்றதை பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த ஒரு காணொலியில் பார்க்க வரோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பூமி பார்த்தோம் அப்படின்னா 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. அதாவது 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பூமி நெருப்புகளால் சூழப்பட்ட ஒரு பந்து மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் கூல்டவுன் ஆகி தான் பார்த்தோம்னா இப்போ இருக்க பூமி மாதிரி உருவாச்சுன்னு சொல்றாங்க. பூமி உருவானவுடனே ஆக்சிஜனும் உருவாயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி உருவாகி சில 100 ஆண்டுகளுக்கு கழிச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா பூமியில ஆக்சிஜன் உருவாச்சு. இந்த ஆக்சிஜன் உருவாகிறதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு செல் 2 செல் உயிரிகளால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆக்சிஜனே பூமிக்கு முதலா இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுச்சு. எல்லாத்துக்கும் தெரியும் ஆக்சிஜன்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இன்றியமையாததுன்றது. இந்த ஆக்சிஜன் உருவாகிறதுக்கே பல பில்லியன் வருடங்கள் ஆயிருக்கு. முதல்ல ஆக்சிஜன் எங்க இருந்து உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கடல் பகுதிகளில் இருந்தா ஆக்சிஜன் முதல்ல உருவாயிருக்கு. கடல்ல பார்த்தோம் அப்படின்னா பூமி உருவாகி 100 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா சயனோ பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நீலம் மற்றும் பச்சை கலர் பாசிகள் பார்த்தோம் அப்படின்னா கடல் கடியில உருவாக ஆரம்பிக்குது. கடல் கடியில உருவான இந்த பாசிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய ஒளியை பயன்படுத்தி போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கையை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பாசிகள் உணவையும் காத்தையும் ரெண்டா உருவாக்குது. தன்னைத்தான உணவு ரெடி பண்ணும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜன். பை ப்ராடக்டான ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா அந்த கடலுக்குள்ளே சூழ ஆரம்பிக்குது. அந்த ஆக்சிஜன் அந்த கடல் பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா வெளியேற விடாம அங்க இருக்கிற அயன் கூட பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஆக்சிஜனும் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அயன் மாலிகுலும் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா கடல் கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த துருப்பிடித்ததெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க இருக்கக்கூடிய கல்லுகள்ல செட்டில் ஆகுது. ஓசன்ல இருக்க எல்லா அயனும் ரஸ்டிங் ஆகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு 100 கோடி ஆண்டுகள் எடுத்துக்கு. இப்படி ஒரு 100 கோடி ஆண்டுகளுக்கு கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இருக்க அயன் ஃபுல்லா ரஸ்ட் ஆகி கடலோட பாறையில படிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா கடல்ல இருந்து எஸ்கேப் ஆகி இப்ப இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல போய் கலக்குது. அட்மாஸ்பியர்ல கலக்க தான் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனா பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் உருவாகுது. இதுக்கு எப்படி பெயர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிரேட் ஆக்சிஜனேஷன் ஈவென்ட்னு சொல்லப்படுது. ஈவென்ட்டால தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க அட்மாஸ்பியரும் கிரியேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் கொஞ்சம் கொஞ்சமா பூமி ஃபுல்லா படர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூமி உயிரினங்கள் உருவாகிறதுக்கான கேப்பபிளான இடமா மாறுது. மட்டும் இல்லாம ஆக்சிஜனை பயன்படுத்தி உயிர் வாழக்கூடிய விலங்கினங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிக்குது. ஆக்சிஜன் உருவாக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே மாசுபடுத்தி ஓட்டையாகிட்டு இருக்க ஓசோனும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உருவாக ஆரம்பிக்குது. உருவானதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓசோன் சூரிய யூவில இருந்து நம்மளை காப்பாத்துது. மட்டும் இல்லாமல் நம்ம இப்ப வாழ்றதுக்கும் பூமியை தகுதியான நிலமா மாத்திருக்கு.